இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 6.4ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் எ டாப் ஆஃப் எ செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் எ ஹை அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. ஸோ ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது. இதுதான் அந்த டவர். இதை வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து ஒரு 50 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஓகேவா? இதனுடைய ஃபூட்லேருந்து பார்க்குறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் டவரோட டாப்பை. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஸோ 60 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது 50 மீட்டர், டவரோட ஹைட்டு ஹச்ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறவு அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 30 டிகிரி டு த ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ இந்த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இதுதான் அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டாப்லேருந்து ஃபுட் ஆஃப் த டவரை ஆங்கிள் ஆஃப் இது வந்து லைன் ஆஃப் சைட்டு. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி பார்க்குறாங்க, இதனுடைய ஃபுட்டை பார்க்குறாங்க. ஸோ இது வந்து 30 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 30 டிகிரி அப்படின்னா இதுவும் என்னது தான் 30 டிகிரி. ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே ஓகே. இப்போ இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கலாம், இதை டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர். ஜஸ்ட் இந்த ஹச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்கார்டிங் டு ரேடியேஷன்ஸ் கண்ட்ரோல் நார்ம்ஸ் த மினிமம் ஹைட் ஆஃப் ஏ செல்ஃபோன் டவர் ஷுட் பி 120 மீட்டர் இருக்கணுமா. அப்போ இங்கே நீங்கள் கண்டுபிடிக்கிறதுலையும் 120 மீட்டர் மினிமம் இருக்கணும் அப்படின்னா அது இருக்கா இல்லை அதை விட அதிகமாக இருக்குதா, கரெக்டாக நாம் வந்து ஃபாலோ பண்ணுதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் இஃப் த ஹைட் ஆஃப் த அபவ் மென்ஷன்டு செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்மை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிளின் ஏபிடி எடுப்போம். ஏன்னா இங்கே 50 மீட்டர் தெரியும், இங்கே ஹச்சு நம்மளுக்கு தெரியாது, இங்கே இருக்க எக்ஸும் தெரியாது. ஸோ தெரிஞ்சதை எடுத்து செஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடியில் ஏபிடி tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுங்கும் போது 50 பை எக்ஸ். So 1 by root 3 is equal to 50 by x. So x is equal to 50 root 3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x தெரியும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் போகலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 60 degree is equal to opposite by adjacent. ஸோ tan 60 எவ்வளவு, root 3 is equal to h by x. ஸோ இதுலேருந்து ஹச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரூட் 3 நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 50 ரூட் 3 இன்ட்டு ரூட் 3. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். ஸோ நமக்கு ஹச் எவ்வளோ கிடச்சிருக்கு, 150 மீட்டர். ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தென் 120 மீட்டர். ஸோ த ஹைட் ஆஃப் cell phone tower is 150 meter கண்டுபிடிச்சிருக்கோம். So this meets the radiation norms. ஸோ ரேடியேஷன் நார்ம் படி இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. சிம்பிளான ஒரு சம். பட் கொஷினை பார்த்திங்கன்னா பெரிய கொஷினாக கொடுத்துருக்காங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ட்ராயிங் வரைகிறதுல தான் இருக்குது. ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுட்லேருந்து செல்ஃபோன் டவரோட டாப்பை வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரியில் பார்க்குறாங்க. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் மேலே நின்றுக்கிட்டு டவரோட ஃபுட்டை வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா? இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டை கொடுத்துட்டாங்க, பட் செல்ஃபோன் டவரோட ஹைட்டை கேட்குறாங்க. ஹச்சு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஈஸியாக ஹச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ரேடியேஷன் நார்மை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு சொல்லி எழுதணும். அவ்வளோதான். ஏன்னா கண்டிப்பாக ஹெச் வந்து கிரேட்டர் தென் 120 மீட்டராக இருந்தால் தான் ரேடியேஷன் நார்மை அது கிளியர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். வெரி வெரி ஈஸி ஒன். ஓகே, தேங்க்யூ.